ஹலோ கைஸ், குட் மார்னிங். எகைன் நான் உங்கள் முகமது. வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. இதே ஆதரவப்போ கொடுப்பேன் நம்புகிறேன். ஸோ இன்னிலேருந்து நம்ம டெய்லி காலையிலே வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம். இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் விட்டதுக்கு சாரி. நான் நேற்று நைட்டே வந்து சாரி கேட்டேன் வீடியோவில். இருந்தாலும் எகைன் ஒன் மோர் டைம். ஸோ நம்ம வாங்க மேட்ருக்கு போயிடலாம். ஸோ இன்னைக்கு வெட்னஸ்டே, தேர்ஸ்டே இல்லையா? சென்செக்ஸோட எக்ஸ்பெரி. ஸோ சென்செக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக்ஸ், இதோட ஃபீச்சர்ஸு, அப்புறம் கிஃப்ட் நிஃப்டி, அப்புறம் நிஃப்டி, அப்புறம் சென்செக்ஸ், அப்படி லைனில் போயிடலாம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டவ் ஜோன்ஸ் வந்து இங்கேருந்து ஏறின ஏற்றத்துக்கு கரெக்டாக 61.8, அதாவது 52,800 அங்கே சப்போர்ட் எடுத்து தான் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போயிட்டுருக்கு. ஸோ டவ் ஜோன்ஸை பொறுத்தளவுக்கு ஃபர்தர் வந்து அப்சைடு மூவ்மெண்ட் மட்டும் தான் எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக மேலே தான் போகும். ஏன் அப்படின்னா 50% அந்த 61.8 எடுத்தாலும் 50%க்கு மேலே தான் நிற்கிது. அதாவது 53,500 இருக்கு இல்லையா? அதான் வந்து 50% அந்த இறங்கின இறக்கத்துக்கு. ஸோ கரெக்டாக அதுக்கு மேலே தான் சப்போர்ட் எடுத்து நிற்கிறாங்க. ஸோ ஃபர்தர் வந்து 55,000 அதை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி டவ் ஜோன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட மார்க்கெட்டும் வந்து அப்சைட் நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே டே கேண்டில் கைஸ், 5 மினிட்ஸ் கேண்டில் கிடையாது. நம்ம எதுவும் ட்ரேடு பண்ண போக கிடையாது இதில். ஸோ அதனால் வந்து டே கேண்டில் தான் அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நாஸ்டாக். நாஸ்டாக்கும் அதே தான். எஸ், நாஸ்டாக் பார்த்தீங்களா? கரெக்டாக இவனும் அதே எஃபெக்டில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ இங்கேருந்து ஏறி இருக்கேன் இல்லையா? ஏறினதுக்கு 50%. அந்த 28,850 தான் வந்து ராயலு. ஸோ மேலே வந்து 30,250 இருக்கு இல்லையா? அதுதான் வந்து அடுத்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அவனுக்கு. ஸோ அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னொரு 600 பாயிண்ட் கம்பல்சரி போயிடும். இன்னும் இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே போயிடுவாங்க. அப்படி போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அதை உடச்சா மட்டும்தான் ட்ராவல் வந்து மேல் நோக்கி இருக்கும். ஸோ டவ் ஜோன்ஸ்க்கும் அங்கே ஒரு 600, 500 பாயிண்ட் பேலன்ஸ் இருக்குது. இங்கே ஒரு நாஸ்டாக்கும் அதே எஃபெக்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த 600 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு கேப்பபிளாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம மார்க்கெட் எங்கே வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட் பார்க்காம பார்க்கலாம். ஸோ குளோபலை பொறுத்தளவுக்கு இன்னும் ஒன்று பாக்கி இருக்குது. கிஃப்ட் நிஃப்டியை நம்ம இதில் பார்த்துடலாம். இப்போ 365 போயிட்டுருக்காங்க கைஸ். ஓகே, இதுவும் டேங்கன் தான். கிஃப்ட் நிஃப்டியும் அதே தான். ஒரு சின்ன சேனலுக்குள்ளே போயிட்டுருக்கு. லோட் ஆகலை ஒன்றும். ஓப்பன்ல கிஃப்ட் நிஃப்டி. ஓகே, பர்ஃபெக்ட். தெரியுதா? இந்த சேனலுக்குள்ளே தான் வந்து கிஃப்ட் நிஃப்டி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அவனும் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து ரேஞ்சு வந்து 24,072 25,000 தான். 25,015 வச்சுக்கோங்களேன். 24,900. ஓகே, அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா, நேற்று இது வரைக்கும் வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதில் பார்த்தா கரெக்டாக தெரியும். கிஃப்ட் நிஃப்டி தெரியுதா? ரெண்டுமே சேம் தான். இது ட்ரேடிங் வியூ, அதுதான். ஓகேவா? இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. சேனலை உடச்சாங்க, ப்ரீச் பண்ணாங்க, மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ 24,300 டு 24,650. இவன் மேல் நோக்கி போகணும் அப்படின்னா 800க்கு மேலே போனால் மட்டும்தான் ஃபர்தர் வந்து அப்சைடு மூவ் இருக்கும். பட் மேலே வந்து பெரிய ஸ்ட்ரகிள் இருக்க வாய்ப்பு இருக்குது அதிகமாக. ஓஏ பேஸ் பண்ணி பார்க்கும்போது. ஸோ 24,350 கரெக்டாக அங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் தெரியுமா? இன்றைக்கி ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும். பட் கேப் டவுன் வச்சாலும் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. கேப் டவுன் வச்சோன்னா அங்கேருந்து புல் பேக் கொடுக்கறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அது ஏங்கிறத இங்கே போய் பார்க்கலாம். சரியா? ஓஏ பாருங்கள். இது ஆப்ஷன் செயின். ஓஏ டேட்டா பார்த்தீங்களா? 24,200ல் ஒரு 9,500,000 கான்ட்ராக்ட் வெளியே போயிருக்கு. 250ல் ஒரு புட் சைடு சொல்கிறேன்.
ஒரு 4,00,000 கான்ட்ராக்ட் வெளியே போயிருக்கு. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, மறுபடியும் அந்த அந்த இடத்த வந்து பில்ட் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். மறுபடியும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான உள்ள வராங்க. அப்படி ஸ்ட்ராங் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்ஸ் புட்டு ஸ்ட்ராங் ஆயிருச்சு அப்படின்னா, கால் வந்து பட்டைய கலப்பும்னு அர்த்தம். இதுதான் ரியாலிட்டி. ஸோ அதுவும் இல்லாம இங்கிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா, கால் சைடு பார்த்தீங்கன்னா, எவனுமே வெளிய போல. ஸ்டில் அதே சிட்டிங்ல தான் உட்காந்துருக்காங்க. ஸோ 24,000, 23,800 800 பிரிக்ஸு. அது உடைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் 24,000 அது கொஞ்சம் நார்மல் தான். ஆல்ரெடி 2 டைம்ஸ் வந்து டச் பண்ணிட்டு போயிருக்காங்க இல்லையா? ஸோ 24,000 23,800 தான் இன்னும் போவே இல்ல. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்து 24,000 டூ 24,500 இதுதான் ரேஞ்சா இருக்கும் இன்னைக்கு. "என்னப்பா 500 பாயிண்ட் சொல்றியேப்பா, நாங்க எப்படிப்பா இன்ட்ராடே பண்றது?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணி கரெக்ட்டா ரீட் பண்ண தெரிஞ்சீங்க அப்படின்னா, சூப்பரா இன்ட்ராடே பண்ணலாம். பட் வோலடைல் அதிகமா இருக்கும் கைஸ். ஏன்னா இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி வேற. ஸோ அதில பிரீமியம்லாம் குண்டா குறுக்க ஏறி நிக்குது. ஸோ அதெல்லாம் குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 20 பாயிண்ட் ஏத்துறது, 50 பாயிண்ட் இறக்குறது, 30 பாயிண்ட் ஏத்துறது, இப்படியே ஒரு டெக்கால்டி எல்லாம் காட்டுவாய்ங்க. ஸோ அதில போய் மாட்டிக்காதீங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணி பக்காவா எடுங்க. பட் கால் சைடு பிரியாரிட்டி குடுக்குறது சேஃப் ஜோனா இருக்கும் இன்னைக்கு. எடுத்தோனே என்ட்ரி எடுத்துறாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 9:30 போல, அதுக்கப்புறம் என்ட்ரி எடுங்க. ஏன்னா 9:50 டூ 9:30 வந்து வெறித்தனமான எக்ஸ்பிரஸா இருக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட்டு. ஸோ அந்த ரேஞ்சில போய் மாட்டிக்க வேணாம். வெயிட் பண்ணி 9:30க்கு ப்ராப்பரா எடுங்க. ஸோ அதே மாரி கால் சைடு பிரையாரிட்டி குடுக்குறது 90% சேஃப் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. என்னோட வியூ அதான் சொல்லுது. நான் போனா கால் சைடு தான் போவேன். இது நம்ம உடனே வந்து செபிட்ட போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிடாதீங்க. நான் யாரையும் வாங்க, போங்கலாம் சொல்லல. ஐ மீன் கண்டிப்பா நீங்க இதில எடுங்க, அதில எடுங்கன்னு சொல்லல. என்னோட வியூ தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா, நீங்க ஒரு நல்ல அனலைஸ செக் பண்ணிட்டு, உங்களோட அனலைஸ் என்னங்கிறத பார்த்துட்டு, நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கங்க. ஸோ என்னோட வியூ படி பார்த்தா, இன்னைக்கு அதே மாரி எது வரைக்கும் போனோம் 24,200 வரைக்கும் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காய்ங்க. 300ல 250லேருந்து ஃபைட் ஆரம்பிக்குது. ஸோ இன்னைக்கு ஒரு 50 பாயிண்ட் இறங்கும்னு சொன்னேன் இல்லையா? அந்த 50, 60 பாயிண்ட் இறங்குச்சு அப்புட்ன்னா, 150, 100க்கு போயிருவாய்ங்க ஓப்பன்லே. ரைட்டு 150 டூ 200 அந்த ரேஞ்சு கிட்ட ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போதே வந்து அந்த 197 இருக்க கால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 இல்ல 80 அந்த ரேஞ்சு கிட்ட ஓப்பன் ஆகும். 24,200 அத கூட பிக்கப் பண்ணலாம். மேபி. ஸோ அத பிக்கப் பண்ணிட்டீங்க அப்புட்ன்னா, அடுத்து 300 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா 300ல வந்து ஹெவியா இருக்கு. ஆல்மோஸ்ட் பக்கத்துல இருக்காய்ங்க. அதுக்கு மேலலாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. பட் 24,500ல ரொம்ப ஹெவியா இருக்காய்ங்க இப்ப கைஸ். கால் சைடு பயங்கரமான ரைட்டிங்ஸ் வந்து உள்ள உட்காந்துருக்கு. புட் சைடு கம்மி தான். புட் சைடு வந்து அவங்க பேலன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன் அப்டின்னா, எல்லாரும் கொண்டு வந்து கீழ வச்சுட்டாய்ங்க. டபுள் டிஜிட்ல இருக்கு. ட்ரிபிள் டிஜிட்க்கே போகல. ஸோ 24,000, 23,800 இத மைண்ட்ல வச்சுக்கங்க. 24,000 99% வந்து பிரீச் பண்ண வாய்ப்பே இல்ல. இன்கேஸ் அந்த 1% பிரீச் பண்ணிட்டாய்ங்க அப்டின்னா, ஸ்ட்ரெய்ட்டா 23,800 தான். வேற எங்கேயும் நிக்காது. அங்கருந்து வண்டி பட்டைய கெளப்பிரும். அது மட்டும் கன்ஃபார்மு. அது எப்ப வேணா நடக்கலாம். மேபி 12:30க்கு நடக்கலாம். இல்ல ஆஸ் யூசுவல் நேத்து மாரி 3 மணிக்கு கூட பிடிப்பாய்ங்க. 3 டூ 3:30 கூட மூவ்மெண்ட் ஆகும். ஸோ நிஃப்டிய பொறுத்தளவுக்கு இதான் ரியாலிட்டி. சார்ட்ட பார்த்தீங்க அப்டின்னா, இன்னும் உங்களுக்கு கன்க்ளூஷன் தெரியும். நிஃப்டி 50 சார்ட் பாத்தீங்களா? சும்மா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே போயிட்டுருக்கு. அதே மாரி இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் ஒண்ணு பாஸ் ஆகுது. இந்த எஸ். இங்கேருந்து பாஸ் ஆகுது பாத்தீங்களா? அந்த லைன தான் நோக்கி போயிட்டுருக்காய்ங்க. அங்கேயே சப்போர்ட்டா தான் போயிட்டுருக்காய்ங்க. மறுபடியும் மேலேயும் வந்து அந்த எஃபெக்ட் இருக்கு. எஸ். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கு நிஃப்டி 50.
ஸோ ஆல்ரெடி பாட்டம் அவுட் ஆகி மேலே போயிட்டாங்க. கீழே கிட்டத்தட்ட 600 வரைக்கும் வந்துட்டு, அதுக்கப்புறம் 780. சரியா? மறுபடியும் கீழே ரீடெஸ்ட் எடுக்க 24,050ல சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஒரு 5 நாளா அங்கேயே வச்சு மாவாட்டினாங்க. 300க்கும் 24,000க்கும். ஸோ இப்போ ஒரு 50 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் கிடச்சிச்சு அப்படின்னா, அந்த கேப் டவுனை பயன்படுத்திக்கிட்டு சல்லுன்னு வந்து 24,050 அந்த ரேஞ்சு கிட்ட வந்து முட்டிட்டு, அத உடைக்க மாட்டாங்க மேக்ஸிமம். 24,000 தான் ஸ்ட்ராங்கு. அந்த சேனலுக்குலாம் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த சேனலோட பாட்டம் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா, மீண்டும் எதை நோக்கி டிராவல் பண்ணும்? 25,150. இன்னொன்னு சொல்லலாம். ஜோசியம் பார்க்குறோமா, இல்ல கரெக்ட்டா அனலைஸ் பண்றோமாங்கிறது வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. 10 செப்டம்பர். செப்டம்பர் 10க்கு முன்னாடி கரெக்ட்டா 25,100 ரேஞ்சு கிட்ட போயிரும் மார்க்கெட்டு. அது எத வச்சு சொல்றோம் அப்புட்ன்னா, ஒவ்வொரு ஒவ்வொரு டேவோட மூவ்மெண்ட்ட வச்சு தான். ஸோ கரெக்ட்டா என்னோட கணிப்படி பார்த்தா 25,150 10th செப்டம்பருக்கு முன்னாடி போயிரும். அதில எந்த மாற்றமும் இல்ல. இன்னொரு 10 நாள் இருக்கு இல்லையா? ஆமா. அந்த 10 நாள் கணக்கு வச்சுக்கங்க. அதுக்குள்ள கண்டிப்பா போயிரும். எனிஹவ் இதுதான் வந்து என்னோட வியூ. நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம். ஓகே. சென்செக்ஸும் அப்படித்தான். ஒரு பெரிய மேஜர் ட்ரெண்டு. நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு. மேல ஒரு கீழ ஒரு மூவ்மெண்ட் நல்லா போயிட்டுருக்கு. இங்கேயே ஒரு ட்ரெண்ட் லைன் போட மிஸ் பண்ணிட்டேன். சாரி காய்ஸ். முன்னாடியே போட்டு வச்சிருக்கணும். பக்காவா சப்போர்ட் எடுப்பாங்க பாருங்க. தெரியுதா? ஸோ இவனும் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள தான் ஓடிட்டுருக்கான். அதாவது 77,000லேருந்து 79,150 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஓடிட்டு இருக்கு. இது எல்லாமே டே கேண்டில் கைஸ். நான் இன்ட்ரா டேக்காண்டி சொல்லல. லார்ஜ் வியூ தான் பார்க்குறேன். அதாவது லாங் சைடு வியூ தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இவனோட ஓஎம் வந்து பார்ப்போம் இப்ப. அது முன்னாடி சார்ட்ட பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இவன் மேக்ஸிமம் கீழ வந்தான்னா 77,300. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன கிஸ் பண்றதுக்கு வர்றேன் அப்படின்னா 77,000 தான் மேக்ஸிமம். 77,000 வந்ததுக்கு அப்புறமே வந்து பூஸ்ட் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி பூஸ்ட் குடுத்துட்டானாலே வேலை முடிஞ்சிருச்சு. சில் 78,200 அந்த ரேஞ்சை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது ஓவராலா 79,000 நோக்கி டிராவல் பண்ணும். ஸோ 77,000 தொட்டுட்டாங்க அப்படின்னாலே அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் குடுத்து சாலிடா 77,300க்கு மேல தான் க்ளோஸ் குடுப்பாங்க. ஏன்னா 77,500 வந்து நேத்து ஃபைட் பண்ணி கேப்சர் பண்ணிட்டாங்க. சென்செக்ஸ் ஆப்ஷன் செயின் தெரியுதா? 77,500 வந்து நேத்து கேப்சர் பண்ணாங்க. கால் சைடுல. பட் மேல போக போக 77,700 78,000 வரைக்கும் வந்து ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்காங்க. கால் சைடுல. அதுக்கு என்ன மீனிங்னா மார்க்கெட் வந்து 78,000க்கு மேல போக விட மாட்டோம் அப்புட்ன்னு அர்த்தம். கீழ பார்த்தோம்னா புட் சைடுல இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு. 77,500லேருந்து ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் நேத்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. சாரி கைஸ். ஸோ 77ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதில எந்த மாற்றமும் இல்ல. ஸோ பில்ட் வந்து இப்ப தான் அங்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு கீழ மார்க்கெட் வந்து வாய்ப்பே இல்ல. பட் பிரீமியம் டிராப் ஆகலாம். சரியா? பிரீமியம் டிராப் பண்ற மாரி டிராப் பண்ணி மறுபடியும் வந்து பவுன்ஸ் பேக் குடுத்து அத ஆவரேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு எஃபெக்ட் இருக்கும். குளோபல பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ் பயாஸ்ல இருக்கு. ஈவன் கிஃப்ட் நிஃப்டி மொதற்கொண்டு நேத்தோட அந்த கேப்ப ஃபில் பண்ணிட்டு ஏன்னா நேத்து ஃபர்ஸ்ட் நாள் இல்லையா? மந்த்தோட ஃபர்ஸ்ட் நாள். அதனால கேப் அப்பல ஓப்பன் ஆச்சு. ஃபியூச்சர பேஸ் பண்ணி. ஸோ அந்த கேப்ப ஃபில் பண்ணி கரெக்ட்டா 330 அத சப்போர்ட் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. 24,330லேருந்து. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து 24,000 வந்து ரீடெஸ்ட் எடுக்கும் இன்னைக்கு. 24,000 24,050 டூ 100 அந்த ரேஞ்சு கிட்ட வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு இன்னும் நல்லா கரெக்ட்டா அந்த சேனலே வந்து டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்ப கண்ண மூடி கால் சைடு இறங்கிடலாம். பட் அவசரப்பட்டு இறங்கிறாதீங்க. உங்களோட அனலைஸ் என்னங்கிறத திங்க் பண்ணிட்டு நீங்க இறங்குங்க. என்னோட வியூக்கு தான் நான் சொல்ல முடியும். இல்லையா? ஸோ சென்செக்ஸ பொறுத்தளவுக்கு 77,000 ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். மேல வந்து 77,500 இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரேஞ்சு இந்த 500 பாயிண்ட்டுக்குள்ள தான் வந்து டிராவல் இருக்கும்.
அதே மாரி நிஃப்டி 10th செப்டம்பருக்கு முன்னாடி 25,000 கிராஸ் பண்ணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்படிங்கும்போது இவரும் தலைவரும் வந்து அதே மாரி தான் போகப்போல. ஏன்னா நிஃப்டி எவ்வளியோ சென்செக்ஸும் அவ்வளியே. ஸோ சென்செக்ஸ் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் குடுக்கும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இன்னைக்கு கேப் டவுன் தான் ஓப்பன் ஆகும் கைஸ். ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ அங்கேருந்து பவுன்ஸ் பேக் குடுக்குறதுக்கும் பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு. 50-50 சான்ஸ்லாம் இல்ல. கால் சைடு மூவ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் அதிகம். பெர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னா, ஒரு 70-30 குடுக்கலாம். கால் சைடு 70-30 70% வந்து கம்பல்சரி பூஸ்ட் குடுக்கும். பட் ஓஏல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காய்ங்க. 24,500 300லாம் கொஞ்சம்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காய்ங்க அங்கிட்டு. இந்த பக்கம் பார்த்தோம்னா 77,000லேருந்து 77,500 வரைக்கும் ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. 77,200 ரொம்ப ஸ்ட்ராங்கு. 200ம் 77,000ம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சென்செக்ஸ்ல. அதாவது அது கீழ போக விட மாட்டோம் அப்படிங்கிற மாரி கால் உட்காந்துருக்கு. அதே மாரி 77,500க்கு மேல போக விட மாட்டோம் அப்படின்னு புட்டும் உட்காந்துருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஐடியா பண்ணிக்கிங்க. நீங்க பார்த்துட்டு உங்களோட வியூ என்னங்கிறதை கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப்பும் கூட பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அத சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ வந்து நெறையா போடுவேன். இன்னும் அக்யூரசி வந்து பக்காவா இருக்கும். நம்மளோட அக்யூரசி எப்படிங்கிறது பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னும் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர கால் பண்ணுங்க. பேசிக்கலாம். ஓகே கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் முகமது. நம்ம சேனல தொடர்ந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. இதே ஆதரவு எப்பயும் குடுப்பீங்கன்னு நம்புறேன். ஒன்ஸ் அகைன், தேங்க் யூ வெரி மச் கைஸ்.